ரட்சகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மீண்டுமாக ஆண்டுடைய நாமத்தை நம்முடைய இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப் போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இல்லை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரே சப்பா எங்களுடைய வீடுகளிலிருந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ மூலமாக உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு குடும்பங்களுக்கு நம்முடைய பாத்தில் வருகிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானதாமே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவர். எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் உறுதிப்படுகிறேன். அந்தகாரத்தில் லோகாதிபதி கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். வான மண்டலங்களில் கிரி செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கடிது நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கர்த்தாவே, தூதர்கள் இப்பொழுதே எங்களை சுற்றிலும் பாலை மறங்கட்டும். தேவ ஆவியான முற்றிலும் எங்களை ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை முழுமையில் பொறுப்படுத்துகிறோம். பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, சங்கீதம், ஜெபங்கள் ஆண்டவர், தேவனுடைய வார்த்தைகள் சகலத்திலும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். பழைய பாடல் நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். உற்சாகமா எல்லா காரியங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். கர்த்தர் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். எந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே தம்மை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை துதித்து பாடுகிறது எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய சோர்வுகள்லாம் மாறி போயிடும், பலவீனங்கள்லாம் மாறி போயிடும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உற்சாகம் எழும்பும், நமக்குள்ள ஒரு தைரியம் எழும்பும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்ற பாடலை பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்பொழுது வெற்றி. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே வெற்றி தான். நான் உண்மை வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. என்ன சொல்கிறேன், பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறேன். உண்மை நம்பி வந்தேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. காரணம், கர்த்தரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நான் பாடி ஆண்டோட நாமத்தை மேம்படுத்துவோமா? ஆமென். ஜீசஸ் நேம். பாடுவோமா? உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட்டு போகலை. உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஜீசஸ் நேம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. காயப்பட்டு இருந்தேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. வந்தே நான் வெட்கப்படல. உம்தயை என்ன கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன்,
நான் வெட்கப்படல, உந்தையை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்ன கைவிடல. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்பதை பாருங்க. கர்த்தருக்கு சோதரம். கடைசி ஒரு கோரஸை பாடி நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை அந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை நான் முடிந்து போயிருக்கும் என்று சொல்ல நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து போயிருக்கும் என்று சொல்ல நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நாளிலே நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். பாடி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரான எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோமா? ஓ கிருபை நிறைந்த தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. ஓ ஷபலபர கதுரியாந்தரபௌடா. எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்குவதாக, பிரசன்னம் இறங்குவதாக, தயவு இறங்கட்டும் ஐயா. ஓ உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. ஓ ரபலபரியாந்துரா பௌகாலாரியாந்துரா பௌடா. ஆண்டவரே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி, கர்த்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே, உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. தேவாதி தேவனுடைய பிரசன்னங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடும், உம்முடைய வல்லமை தொடுவதாக. ஓ ரபலப ரபலஹம் துரிவியாங்கல ரக துரியாம் தரபௌடா. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது 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 இந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவதாக ஆட்கொள்ளும் ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ஷபரபலபரஹம் துரிவியாக்கல ரக துரியாந்தரபௌடா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை வழி நடத்துவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அருமையான வேளையிலே எனக்கு அன்பானவர்களே, நாம் யாவரும் தொடர்ந்து நாம் தேவ நாமத்தை மேம்படுத்த போகிறோம். யாவரை எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். யாவரை எழுந்து நின்று சங்கீதத்தை வாசித்து விட்டு நாம் அமரப் போகிறோம். சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை சகோதரி நிசி அவர்கள் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். நாம் யாவரும் கூடவே வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்கான மெல்ல கர்த்தரை நாம் சோதரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். இந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கிறபடினாலே எல்லாரும் ஆங்காங்கே பல விதத்தில் எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்டிருக்க சூழ்நிலைகளிலே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகி மற்றும் கூட பலவிதமான தீய காரியங்களுக்கெல்லாம் அடிமையாகிற சூழ்நிலைகள் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரதிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ட்ரஸ்டிஸாக இருக்கிறதான நம்ம எட்வர்ட் சுரேஷ் அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி அவர்களோடு கூட இணைந்து ஜெபத்திலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளிலே நம்ம வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கண்களை மூடிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மலாசீர்வதிக்கப்பட்ட தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பு பரம தகப்பனே, அப்பா, என் தேசத்தில் இருக்கிறதான விசேஷமா வாழ்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஏசப்பா, அந்த வாலிப நாட்களில் உண்மை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே ஏசப்பா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே ஏசப்பா அந்த பொம்மைகளுக்கு ஆண்டவரே மொபைலுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா தகப்பனே. அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அநேகர் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்கப்பா. அவர்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அநேகர் மறைமுகமான பாவங்களுக்கு அந்த நாளில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் இவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வாலிபன் ஆண்டவரே அப்பா தகப்பனுடைய வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால தானே சொல்லப்பட்டு இருக்கப்பா ஆண்டவரே. வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கான் என்று சொல்லப்பட்டு இருக்கு. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே அப்பா, அவனுடைய பிள்ளைகள் உண்மை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. விசேஷமா ஆண்டவர் இந்த வாட்ஸ்அப்ல இருந்தும் ஆண்டவர் இந்த டிக்டாக்ல இருந்தும் ஐயா தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. உண்மை அறிகிற அறிவின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. தேடியாக உங்களை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே ஏசப்பா. அந்த நாளில் வாலிப பிள்ளைகள் மத்தியில தேவன் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஒரு வாலிப சேனை ஆண்டவரே என் தேசத்துல எழும்பட்டும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறை வாலிப ஆண்டவரே வாலிப தலைமுறை ஒரு வைராக்கியம் உள்ள தலைமுறை எழும்பட்டும் எங்க தேசத்துல ஆண்டவரே ஏசப்பா. அநேக அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் ஆண்டவரே ஏசராஜா. அநேக மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல வாலிப பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லா வாலிப பிள்ளைகளை மனம் திரும்பி ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே ஏசப்பா. அந்த பாவ பழக்க வழக்கத்துல இருந்து என் தேவன் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசராஜா. தகப்பனே ஒரு விஷயம் பாதத்தை பிடித்து கெஞ்சு மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கன்னு என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. என் தேசத்துல
வாலிப பிள்ளைங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே எங்க மாநிலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்க மாவட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளை மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பனை அங்க குடியிருக்கிற ஆண்டவரே எங்க தகப்பனை எங்க ஊர்களில் கர்த்தாவே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே தேவன் வாலிப பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த பாவ பழக்க வழக்கத்துல இருந்து ஐயா தகப்பனை வாலிப பிள்ளைகள் விடுதலை ஆக்கி உண்மையாய் ஆண்டவரை உண்மை தேடி உண்மை தொழுது கொள்ளட்டும். ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியால் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்தபடியாக கடைசியாக ஒரு ஜெப குறிப்புக்கு நேராக நாம் ஜெபித்து விட்டு நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடன் செல்ல போகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலே எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியங்கள் பல விதத்திலே ஸ்தம்பித்து கிடக்கிறது. ஊழியங்கள் எல்லா பக்கமும் பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாதபடி ஊழியக்காரர்களுடைய காரியங்கள், ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் மனதில் கொண்டு இந்த காரியங்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் இணைந்து கொள்வோம். காற்றூட்டிலே ஊழியம் செய்கிறதான சேவியர் அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் அவர்களோடு கூட இணைந்து அவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தகப்பனை நம்பியோடு துதிக்கிற ராஜா, ஆண்டவரே இந்த நாளில் உலகத்தாவே உலகம் எங்கும் ஆண்டுகளை உள்ள திருச்சபைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்தேவனே இந்த கொரோனா என்று சொல்லி இந்த வியாதி நிமித்தம் தகப்பனே ஆண்டவரே அப்பா ஐயா பல மாதங்களாக ராஜா உலகம் எங்கும் உள்ள எல்லா திருச்சபையும் இன்னைக்கு அடைபட்டு கிடக்கிறது. ஆண்டவரே தகப்பனே திருச்சபை அடைபட்டு இருக்கிறது. இதே நிமித்தம் தகப்பனே ஆண்டவரே அநேக ஆண்டவரே மக்களை இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பு நடத்துவதில் ஆண்டவரே பெரிய தடையில் இருக்கிறது. ஆண்டவரே என் தகப்பன் தயவாய் மனமரங்கணும். ஆண்டவரே ஐயா நீர் ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே சம்பாதித்த உங்களுடைய சபை ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே அடைபட்டு கிடக்கக்கூடாதே தோப்பனே. ஐயா உடைய வார்த்தைகள் சொல்லுகிறதே தோப்பனே ஆண்டவரே திருச்சபைகளை ஆதாரத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆண்டவரே நாட்களில் தோப்பனே ஆண்டவரே ராஜா ஐயா எந்த விதமான ஆண்டவரே ஆதாரத்தின் வாசல்கள் நிமித்தம் தோப்பனே ஐயா இந்த கொரோனா கிருமி நிமித்தம் ராஜா ஆண்டவரே ஆலயங்கள் ஆண்டவரே அடைபடாதபடிக்கு தேவனை திறந்து தரும்படி உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறார். ஆண்டவரே நாட்டிலே கர்த்தாவே இந்த தேவனுடைய கிருபை இப்படியாக திருச்சபையின் மேல் இறங்கட்டும். அதிசீக்கிரமாய் ஆண்டவரே திருச்சபையில் திறக்கப்படவும் லட்சக்கணக்கான ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ராஜா உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கும் தோப்பனேன். உங்களுடைய திருச்சபையின் மூலியமாக நல்ல வழிவாசலை திறந்து தரும்படி உங்களுடைய கரங்களில் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற திருச்சபை நிமித்தம் அநேக ஊழியக்காரர்களுடைய ராஜா வாழ்க்கையில் எவ்வளவோ பாதிப்புகள் தோப்பனேன். அநேகருக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி ராஜா ஆண்டவரே ஏக்கமும் தவிப்பும் இருக்கிறது ராஜா. ஜனங்களை சந்திக்க முடியவில்லை, ஜனங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லி தோப்பனேன். அங்கலாய்க்கிற ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் ராஜா அவருடைய கரங்களில் நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவருடைய ஊழியர்களுடைய எல்லா இயக்கங்களையும் தாக்கங்களையும் ஆண்டவரே என் தேவன் சீக்கிரமாக நிறைவேற்றி தர முடியாது உங்களுடைய சமூகத்தை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அநேக ஊழியர்கள் தோப்பனை ஊழியம் இல்லாதனால ஆண்டவரே ஆண்டவரே அநேக பொருளாதாரத்தில் ஆண்டவரே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்களையும் தோப்பனேன் அவருடைய பொருளாதாரங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கத்தனை பாதுகாத்துக் கொள்ளும்படி உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களை போஷித்து ஆசீர்வதித்து அது சீக்கிரமாய் ஆலயம் திறந்து ஐயா உடைய ஜனங்களை அழைத்து ஆராதிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுடைய ஊழியக்காரர்களை உட்படுத்தி தரும்படி உங்களுடைய கரங்கள் கொடுக்கிறாக்கா. அதே வேலையில் தோப்பனேன் விசுவாச வீட்டு மக்கள் ஒவ்வொருவரும் கரங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாட்களில் தோப்பனே ஆண்டவரே ஐயா இத்தனை மாதங்கள் ஆண்டவரே ஆகிவிட்டதே உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஆண்டவரே குறைச்சல் ஏற்படாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளும்படி உங்களுடைய கரங்கள் கொடுக்கிற ராஜா. ஐயா நீங்க அநேக தோப்பனே ஆலயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்துக்கு போய் வந்தோமே, ஓய்வு நாளை அனுசரித்தோமே, ஆலயத்தில் போய் எல்லாரும் இணைந்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வந்தோமே. இன்றைக்கு வேலைலாம் கேட்க முடியாதபடிக்கு இன்றைக்கு முடங்கி கிடக்கிறோம் என்று சொல்லி ராஜா அங்கலாய்க்கிற அநேக விசுவாச மக்கள் உண்டு தோப்பனே ஐயா அநேக சீக்கிரமாய் தோப்பனே அவருடைய அங்கலாய்ப்புகளெல்லாம் என் தேவனுடைய மாற்ற முடியாத உங்களுடைய கரங்கள் நாங்கள் நடிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சீக்கிரமாய் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படவும் அது நிமித்தம் தோப்பனே விசுவாச மக்கள் எல்லாம் தேடி வந்து ராஜா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒருமித்து உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கு என் தேவனுடைய திருவாராட்டுகிற ராஜா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. ஆலயம் இல்ல தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லி தோப்பனேன் அப்பா விசுவாச வீட்டு மக்கள் அசால்ட்டா இருந்து படிக்கிறாஜா அவர்கள் வீட்டையே அவர்கள் ஆலயமாக்கி தோப்பனேன். ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் தோப்பனேன் தேவனை உண்மை துதிக்கிற சத்தம் உண்மை பாடுகிற சத்தம் உங்களுடைய வார்த்தைகளின் சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் கேட்கட்டும், ஒவ்வொரு இல்லங்களும் ஆலயமாய் மாறட்டும். ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். சீக்கிரமாக ராஜா ஆலயங்கள் திறக்கப்பட ஊழியர்களுடைய ஆண்டவரே விருப்பங்களை நிறைவேற்றி அநேகமாயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க விசுவாச மக்களுடைய பக்தியை விருத்தி அடைய
தேவன் சீக்கிரமாய் ஆலயங்களை திறந்து நாமத்தை மேம்படுத்தும் ராஜா. ஆண்டவரே காலத்தாம கர்த்தர் எல்லா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு சீக்கிரமாய் திறந்து நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் குருவாக்கப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டிருக்கபடி கர்த்தரை நாம் சோதரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. ஆலயம் இல்லை என்பதற்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருந்து விட வேண்டாம், வேதம் வாசிக்காமல் இருந்து விட வேண்டாம். ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை தொழுது கொண்டு தேவநாமத்தை மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளெல்லாம் ஆண்டோட நாமத்தை மைப்படுத்த உதவி செய்வாராக. சிறுபடை வசனங்களெல்லாம் சொல்லி நீங்கள் அனுப்புங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கனப்படுத்துவார். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடன் சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்பதே கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக என்னோடு உங்களுடைய பேசும்படி நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, மலாசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசும், என்னோடு பேசும், எங்கள் மக்களோடு பேசுமாடி எனக்கு அருமையான பாத்திரமாக என்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியான காரியம் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டு நம்மோடு கூட பேச போகிறார். மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் என்று சொல்லி இந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இங்கே வாசிக்க கேட்டோம் 20ஆம் வசனத்தினுடைய காரியங்களில், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கீறுகிற துரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நெறிந்த நாணல் என்று சொல்லி அதே ஒரே பதத்தோடு கூட அந்த கருத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே மங்கீறுகிற துரியை அணைக்காமல் இருப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். கண்பானவர்களே, நன்றாக கவனிங்க. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்லுவதற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த காரியங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். இன்றைக்கு இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் தொழிலை இழந்தவர்களாக, வியாபாரத்தை இழந்தவர்களாக, வருமானத்திலே நஷ்டம் ஏற்பட்டவர்களாக, வேலையிலே பல விதத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக, பல விதத்திலே பொருளாதார நஷ்டத்திலும் பொருளாதார சீரழிவுக்குள்ளும் கடந்து செல்கிறவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய காரியத்திலும் கூட நாம் தொய்ந்து போயிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆலயத்திலே வந்து தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள முடியவில்லை என்று சொல்லி, ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் இன்றைக்கு உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே எல்லா காரியத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இந்த உலக பிரகாரமான காரியத்திலும் மங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள், அப்படியே டவுன் ஆகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது, துவண்டு போய் கொண்டிருக்கிறது, தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது, மங்கி கொண்டிருக்கிறது.
அணைந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன், நான் அணைக்க மாட்டேன், நான் அதை தூண்டி விடுபடி வந்திருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அந்த திரியை நான் தூண்டிவிட்டு அது மறுபடியும் பிரகாசித்து எரியும்படியாக உன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். உன்னுடைய வருமான காரியங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். மங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? துவண்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் விளக்கை மறுபடியும் எரிய வைக்கப் போகிறேன். நீ மங்கிக் கொண்டிருக்கிற நிலைமைகளை இருந்து மாற்றி உன்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் நம்முடைய தேவன், அணைக்காத தேவன் நம்முடைய தேவன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியங்களை நான் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 ராஜாக்கள் 19:4 3 கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 3ஆம் வசனத்திலிருந்து, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்து பெயர்ஷெபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எலியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், நமக்கு ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் இந்த சம்பவம் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். மகிமையான ஒரு ஊழியத்தை செய்தவர் எலியா. அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்தவர் எலியா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவனுடைய சொல்லி எல்லா ஜனங்களும் முகங்குப்புற விழும்படியாக அற்புதம் செய்த ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, மகிமையான ஒரு ஊழியக்காரர், தேவனுக்கும் மகன் இருக்கிற ஒரு ஊழியக்காரர். பாகால் தீர்க்கதரிசியும் தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 850 பேரை கொன்று குவித்தான். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு அந்த ஊழியத்தை செய்தவன் எலியா. இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தேசத்தினுடைய ராஜாத்தி அவனை பார்த்து சொல்லிவிட்டான், நாளை இந்நேரத்தில் என்னுடைய தீர்க்கதரிசி அல்லது செய்தது போல உனக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே, இவனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே ஒரு இடி விழுந்ததை போல என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தனக்கு முன்பாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் மறந்து விட்டான். ஆண்டவருடைய வல்லமையான காரியங்கள் எல்லாம் மறந்து விட்டான். அந்த வார்த்தை மட்டும் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே என்னாகிறது என்று சொன்னால் சோர்வடைய பண்ணுகிறது. ஒரு பயம் என்னை பிடிக்கிறது. தன் உயிரை குறித்த ஒரு பயம், அப்படியே சோர்ந்து போய்விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சத்துருவானம் செய்கிற மிக தந்திரமான ஒன்று பயம், இரண்டாவது சோர்வு. இது ரெண்டு ஒரு மனிதன்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அவனால் பிரகாசிக்க முடியாது, அவனால் எழும்ப முடியாது. பிசாசானவன் அதைத்தான் செய்தான். எலியாவிற்கு பயத்தை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து கொடுத்து விட்டான். இனி எதற்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, முடிந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ஆண்டவரே, பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் இல்லை, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அணைய போகிற சூழ்நிலைகளுக்கு நேராக வந்து விட்டான். எல்லாம் முடிந்து விட்ட, ஊழியமெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் சாக போறேன் என்று சொல்லுகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கையில ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை அல்லது பேசின வார்த்தை அல்லது அவன் குத்தி காட்டின வார்த்தை
அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளை காட்டி நம்மளை ஏசுன வார்த்தை, திட்டின வார்த்தை, பல விதத்தில் நம்மை குறை சொல்லி நம்மளை பல விதத்திலே நிந்தித்த காரியங்கள் நிறைய உண்டு. இப்படிப்பட்ட வார்த்தைகளிலே நீங்களும் நான் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவேளை அப்படியே மனமுடைந்து போயிருக்கலாம். எலியாவை போல அப்படியே மங்கி போயிருக்கலாம். நம்முடைய பிரகாசம் குறைந்து, நல்ல ஜொலித்து எழுந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை குறைந்து அப்படியே மங்கின ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, நீ பயப்படாத. நான் உன்னை மறுபடியும் தூக்கிவிட வந்திருக்கிறேன். உன்னுடைய திரியை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் எரிய வைக்க வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். எலியாவின் பக்கத்திலே போய் அவனை தட்டி எழுப்புகிறார். எலியாவே எழுந்திரு, எலியாவே எழுந்திரு, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார். முதலாவது சொன்ன வார்த்தை போஜனம் பண்ணு என்று சொன்னார். எந்திரிச்சு நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர். சோர்ந்திராதே, கலங்காதே. ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார்? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி எபேசியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆவிக்கிற நிலைமையில தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூங்குகிற நாம் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிற காரியத்தை விட்டு எழும்ப வேண்டுமா? கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் உன்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார். உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் வேலைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதி, ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, மங்கிக் கொண்டிருக்கிறாயா? மங்கிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். உன்னை மறுபடி தட்டி எழுப்பும்படி வந்திருக்கிறார். உன் சோர்வுகளை மாற்றும்படி வந்திருக்கிறார். எலியாவை தட்டி எழுப்பு. மறுபடியும் சாப்பிட்டு படுத்தான். மறுபடியும் கர்த்தருடைய தூதன் பாருங்க 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தர வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரும், போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். வெகு தூரம், எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஐயா, இப்ப நீ சோர்ந்துட்டாயே, சோர்ந்துட்டியே. இந்த சூழ்நிலைகள் வந்தோடனே நீ சோர்ந்துட்டாயே, சோர்ந்து போயிட்டியே. இனி பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. 12ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 12:5. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகளிலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால், பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தா நீ என்ன பண்ணுவ? ஒன்னும் உனக்கு ஆபத்து வரலையே, உன்னை ஒன்னும் துன்புறுத்தலையே, உன்னை யாரும் சித்திரவதை பண்ணவில்லையே. கண்பானது என்னுடைய பிள்ளை, எல்லாம் கவனிங்க. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் நீ குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடப்போகிற? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அன்பு தேவனுடைய பிள்ளை, சின்ன சின்ன காரியங்களுக்கு நீ சோர்ந்து போய் படுத்து இருப்பாய் என்று சொன்னார், ஐயோருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், பெரிய பெரிய பிரச்சனை வந்தா நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார். பயப்படாது, எழுந்திரு. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியக்காரே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, வாழ்க்கையில காணப்படுகிற சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார்.
மங்கி இருந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். என்னை ஊற்றி மறுபடியும் தீ ஆண்டவர் உன்னை பற்றி பிடிக்க வைக்கிறார். நீ பிரகாசித்து எரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். போதும் எழுந்தர் என்று சொன்னான். எழுந்தான், போஜனம் பண்ணினான், நடக்க ஆரம்பித்தான். இரவும் பகலும் 40 நாள் ஓரேப் மலை நோக்கி எலியா போனான். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னையும் கர்த்தர் பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். எழுந்து தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லுகிறார். ஏசாயா 52 அதிகாரம் 1-2 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எழும்பு சீயோனே, எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொல்ல 2 வசனத்தில் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எழும்ப வேண்டிய நாட்கள் இது. சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல, எழும்ப வேண்டிய நாட்கள். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் இது. எழும்ப வேண்டும். கர்த்தர் உன்னை பார்த்ததா சொல்லுகிறார். எழும்பு என்று சொல். கர்த்தருக்கு சோதரி. இன்னொரு சம்பவத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 21 அதிகாரத்தில் அங்கே 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 21 14 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோலின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இல்லை கவனிங்க, ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி ஆகிய ஆகார் இப்பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறார். குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறார். பிள்ளையும் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். இப்பொழுது அவள் அந்த பெயர்சபா என்று சொல்லப்படுகிறதான வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். தன் பிள்ளையும் தூக்கி கொண்டு, பிள்ளைக்காக வைத்திருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. நான் இனி எங்கே போவேன் என்று தெரியவில்லையே, யாரிடத்தில் போய் கேட்பேன் என்று தெரியவில்லையே, பயங்கர வனாந்திரமான ஒரு சூழ்நிலைகள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி பிள்ளை துடிக்கிறது, தாகத்திலே துடிக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிள்ளை நீ சாக போகிறதோ என்று சொல்லி அச்சத்திலே பிள்ளையை இறக்கி வைத்தாள். தூரத்தில் போனாள். அங்க உட்கார்ந்து ஓ என்று சொல்லி அழுகிறாள். அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். அங்கே பிள்ளை அழுகிறது, இங்கே ஆகார் அழுகிறாள். நன்றாக கவனிங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல கவனி, 17 வசனத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லுகிறார். ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லுகிறார். என்ன நடந்துச்சு? அழுது கொண்டிருக்கிறாயே, கதறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பிள்ளை சாக போகிறது, முடிய போகிறது என்று சொல்லி அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவனின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவனின் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்து விட்டார். உன்னுடைய நிலைமைகளை ஆண்டவர் பார்த்து விட்டார். நீ எதற்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, என்ன சூழ்நிலை தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்து விட்டார். பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் ஒரு தீர்வு உண்டு என்பதை மறந்துவிடாது. ஆண்டவர் பார்த்தால் உடனடியாக அதற்கு ஒரு விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, அதில் ஒரு பதில் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே சகோதரனே, சகோதரி. உன் வாழ்க்கையில் அப்படித்தான். அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய தொழிலை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, உன்னுடைய வியாபாரத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நீ போட்டு வைத்திருந்த திட்டங்களை குறித்து எல்லாம் நஷ்டமாகிவிட்டது, எல்லாம் போய்விட்டதோ என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். பயப்படாது, பயப்படாது.
உன் சரீரத்தை குறித்து உனக்கு கவலையா? உன் வியாதியை குறித்து உனக்கு கவலையா? உன் எதிர்காலத்தை குறித்து கவலையா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். உன்னுடைய சிச்சுவேஷனை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார். சத்தத்தை கேட்டுவிட்டார். சத்தத்தை கேட்டுவிட்டார். சொல்லுகிறார் பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தில் சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். நான் மறுபடியும் பிரகாசிக்க பண்ண போகிறேன். நீ முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற. இல்லை, நான் மறுபடியும் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறேன். உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஜாதியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் இஸ்லாமியர்களை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த இருக்கிற இடத்தை சத்தத்தை கேட்கிறதே, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து அதிலிருந்து உன்னை தூக்கி விடும்படியாக வந்திருக்கிறார் ஆண்டவர். உன்னை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். உன்னுடைய ஊழியத்திலே சோர்ந்து நிற்கிறாயா? எல்லாம் முடங்கி கிடக்கிறது சொல்லி சோர்ந்து இருக்கிறாயா? அன்பு ஊழியக்காரரே, அன்பு ஊழியக்கார குடும்பமே, கர்த்தர் நாளிலே உன்னுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை மறுபடியும் எழுப்புகிறார். எலியாவை போல தட்டி எழுப்புகிறார். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்காக செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய உண்டு. எனக்காக நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைய உண்டு. சோர்ந்து போகாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து தைரியப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஆகாருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தான் சொல்றார், எழும்பு, பிள்ளையின் கையில பிடித்து கொண்டு போ என்று சொல்லுகிறாங்க. அடுத்து 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, முடிந்தது என்று சொல்லுகிற இடத்துல தான் ஆரம்பத்தை உண்டாக்குகிறார் ஆண்டவர். அங்கு ஒரு ஊற்றை தோன்றினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊற்று இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறார். உன்னை தட்டி எழுப்பி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில வழிந்து கொண்டே இருக்க போகிறது. ஆமா, மங்கி இருக்கிற துணியை அவர் அணைக்க மாட்டார். மங்கி போய் கொண்டிருக்கிறாயா? அவர் அணைக்க மாட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நினைக்கிறாயா? அணைக்க மாட்டார். அவர் மறுபடியும் தூண்டி விடும்படி வந்திருக்கிறார். தட்டி எழுப்பும்படி வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அருமையான ஒரு வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராம். பாருங்க, சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதே நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சோர்ந்து போயிருக்கிற நிலையிலே ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிற தேவன். நியாயாதிபதி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே கிதியோன் சொல்லப்படுகிற ஒரு மனிதர் அங்கே கவனிக்கும் பொழுது, 11ஆம் வசனத்திலே கவனிக்கும் பொழுது, அதற்கு பின்பு கர்த்தர் தூதனான கர்த்தருடைய தூதனானவர் அபியேசரின் ஆகிய யோசுவாவின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தால், அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆளையின் சபிமாய் போரடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன், மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறார்களே, ஒன்று மிச்சம் இல்லையே, இதான் மிச்சமா இருக்குது, இதையும் பிடித்து போயிடுவார்களோ என்ற ஒரு பயத்திலே அச்சத்திலே சோர்ந்து போய் ஆளைக்கு பக்கத்திலே அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். கோதுமை சோர்ந்து போயிருக்கிறான். எல்லாமே போய்கிட்டே இருக்கிறதே, வந்து சத்துருவானவன் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போகிறானே என்ற ஒரு சோர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறது. சோர்ந்து போய் அப்படியே தளர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தான் ஆண்டவருடைய தூதர் சொல்லுகிறார். அது 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலி என்று சொன்ன கர்த்தர். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னா நீ பராக்கிரமசாலி.
கர்த்தருனோடு கூட இருப்பான் என்று சொன்னால் நீ பாக்கியவான். கர்த்தருனோடு கூட இருப்பான் என்று சொன்னால் நீ பிரகாசிக்க வேண்டியவன். சோர்ந்து போயிருக்க வேண்டியவன் அல்ல, குறுகி போயிருக்க வேண்டியவன் அல்ல, கூனி குறுகி போய் நடக்க வேண்டியவன் அல்ல. கர்த்தருனோடு கூட இருப்பான் என்று சொன்னால் நீ பராக்கிரமசாலி. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, பராக்கிரமசாலி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு 14 வசனத்தை சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலின் மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, மீதியானியரை முறியடிக்க போகிறாய், இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நன்றாக யோசித்துப்பார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். நான் தான் அனுப்புகிறேன், தைரியமா போ என்று சொல்லுகிறார். கண்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், பலவீனப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார், உன்னை தைரியப்படுத்தும்படி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று என்று சொன்னார்கள். அதை ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியாண்டு சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமா என்று சொல்லி கேட்கிறார். எப்படி ஆண்டவரே முடியும் என்று சொல்லி அவன் திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொன்றாக அவன் வார்த்தையை உரைக்க சொல்லுகிறான். அவன் உரைக்க எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எலும்பு கூட நின்றது. நரம்புகள் வந்தது, சதை வந்தது, தோல் வந்தது. ஜீவனை ஊது என்று சொன்னார், ஊதினார். அவர்கள் எல்லாரும் சேனைகளாக எழுதினார் என்று சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37 அதிகாரத்திலே பார்க்கிறோம். எதற்கா காட்டினேன் என்று தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பலப்படுத்துவதற்காகவே நான் அதை காட்டினேன். அவர்களை உயிர் பெற பண்ண போகிறேன், அவர்களை உயிர்ப்பிக்க போகிறேன், அவருடைய சோர்வுகளை மாற்றப் போகிறேன், நம்பிக்கை இழந்திருக்கிற சூழ்நிலைகளை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னையும் என்னை பார்த்து ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துவதற்காகவே உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய சோர்வை மாற்றும்படியாக உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய தளர்வை மாற்றும்படியாக உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். மங்கி எறிகிற துரிய ஆண்டவர் அணைக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். மறுபடியும் தூண்டிவிட்டு எரிய வைக்கிறேன் என்று சொல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ கலங்காது. மோசே இறந்த போது யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்துணை ஜனங்களும் மோசையோடு போராடினதை பார்த்து கொண்டிருந்தவன், இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்தப் போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான், சோர்ந்து போயிருந்தான். என்ன செய்ய போறேன் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரம் 5 வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி எப்படி நான் எழும்ப போகிறேன் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ எப்படி நீ எழும்பி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்லி தெரியவில்லை. என் பிசினஸ் எப்படி நான் டெவலப் பண்ண போகிறேன் சொல்லி தெரியவில்லை. என் தொழிலை நான் எப்படி முன்னேற்றம் கொண்டு வரப் போகிறேன் சொல்லி தெரியவில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க போறேன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மோசையினது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கழுவுவதில்லை சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி ஒரே வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 23 அதிகாரத்திலே 18 வசனத்திலே அருமையான வார்த்தை உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை பலப்படுத்த போகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் மறுபடியும் தூண்டிவிடும்படி வாஞ்சிக்கிறார். மங்கிரீரத்தில் அணைக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறார். கண்களை இப்படி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கான நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பல நிலையில் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்திருக்கிறார்கள், தளர்ந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்கள். நாளில் நீ சொன்னீர் ஐயா, வங்கி எரிகிற துரிய அணைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அன்பு தெய்வம், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். அது சோர்வுகளை மாற்றும். அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே தகப்பனே தளர்வுகளை மாற்றும். அவர்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடும். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, வேலைகளை குறித்து, வியாபாரங்களை குறித்து, தொழிலை குறித்து உள்ளதான கவலைகள் மாறட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை மறுபடி தட்டி எழுப்புவீராக, மறுபடி தட்டி எழுப்புவீராக. ஆசீர்வதி, கனப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளை சகலத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் உதவிச்சுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், ஆண்டவரை யோதிர்கள் எல்லாருமேலும் ஆண்டவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. உடைய வல்லமை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய சோர்வுகள் மாறப்போறதுக்கான நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருடைய சோர்வுகளை எடுத்து போடுகிறேன் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன் ஆண்டவர். சோர்வுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அதை குறித்ததான களைப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், தட்டி எழுப்புவீராக, பிரகாசிக்கட்டும் என்று சொல்ல நான் செபிக்கிறேன். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை ஆசீர்வதியும். தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரோனாவினுடைய தாக்கம் முற்றிலும் நீங்குவதாக நாங்கள் சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தயவாய்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தான். ஆசீர்வதியை பொறுப்படுத்திக்கொள்ளும், தாழ்த்துமை கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் முதல் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்வாழ்வும் சமாதானம் வழி எடுத்துள்ளோம். இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை